இந்த மாதிரி இருக்குமா ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்குமா ஸ்டைலு. இந்த டெம்பரேச்சர் போடுறது இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கோ. அப்புறம் என்ன பண்ணோம், இங்கே செட்டிங் இருக்குது, இது செட்டிங்கில் ப்ரெஸ் பண்ணுங்கோ. அப்புறம் இது டிடிசி செட்டிங் வாங்குமா, இந்த மாதிரி டிடிசியிலே ப்ரெஸ் பண்ணுமா. பண்ணி அப்புறம் சென்சர் சென்சர் அதில் போட்டு அப்புறம் இது ஒன்று ஒன் பண்ணணுமா ஒரு வாட்டி. மூணு ஓன் பண்ணி அப்புறம் இதுவும் ஓன் பண்ணுமா. அப்போ டெம்பரேச்சர் இங்கே ஆயிடுச்சு. அப்புறம் அது செட் பண்ணுறது டெம்பரேச்சரு கொஞ்சம் கம்மி பண்ணோம் இல்லை ஜாஸ்தி பண்ணாங்க செட்டிங் போய் டிடிசி போய் அப்புறம் இப்போ 100 இருக்கேனா, 100 போட்ட ஜாலியில் 110 போட்டு என்ட்ரி பண்ணணுமா. அப்போ 110 ஆகுமா. அப்போ அந்த மாதிரி கம்மி பண்ண முடியும், ஜாஸ்தி பண்ண முடியும். எவ்வளோ வேணுமா அவ்வளோக்கு சீலை ಎಷ್ಟು டிகிரியிலே சீல் ஆகுமா அಷ್ಟು டிகிரியில் செட் பண்ணி ஒரு வாட்டி செட் பண்ணி போடணுமா. அப்புறம் இது டெம்பரேச்சர் பேண்டு இது 2 3 4 5 அவ்வளோதான். அது ஜாஸ்தி போட முடியாது. அது ஜாஸ்தி போட்டால் அது டைமிங் ஜாஸ்தி ஆகுமா. இங்கிலீஷு இது கம்மி ஜாஸ்தி ஆகுமா. அதனால தான் இது 5 தான் போடுறோம். ஓகே, மிஷினில் பேப்பர் எங்கேயே ஃபிட் பண்ண மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் இது இருக்கு, இது உள்ளார போடணுமா. ரெண்டு பீஸு இங்கே உள்ளார போட்டு அப்புறம் இறாடு இருக்குன்னா இறாடு உள்ளார போடணுமா. இந்த மாதிரி உள்ளார போட்டு வாஷர் போடணுமா. வாஷர் போட்டு அப்புறம் இது இந்த மாதிரி வாஷரு அப்புறம் ஸ்பைசராக்கி இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணுமா. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணுமா. அப்புறம் இங்கே போடணும். இந்த மாதிரி போட்டு இங்கே 2 போல்ட் இருக்கு, இந்த போல்ட்டு டைட் பண்ணணுமா. டைட் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி வரணுமா. இந்த ரோல் மேலே பேக்கு இந்த ரோல் வந்து அப்புறம் சென்சரு உள்ளார போகணுமா. சென்சருக்கு உள்ளார இந்த மாதிரி கரெக்ட். அப்புறம் கீழே ரோல் இது கீழே இங்கே வரணுமா. அப்புறம் இது மேலே வருமா. அப்புறம் இந்த ரோலு பின்னாடி இருக்க ரோல் மேலேருந்து இந்த மாதிரி பேப்பர் வரணுமா. அப்புறம் இது உள்ளார இந்த மாதிரி போகணும். இந்த மாதிரி உள்ளார போடுவீங்க. இந்த மாதிரி உள்ளார போட்டு லாஸ்ட் வரைக்கும் பேக்கெட்டில் ஐ மார்க் போடுறதுக்கு இது இந்த மாதிரி பண்ணி இப்போ ஐ மார்க் ஆஃப் இது ஆன் பண்ணணுமா. ஆன் பண்ணி அப்புறம் அது என்ன எனக்கு இது இந்த மாதிரி மார்க் இருக்குது. இது ஐ மார்க்கு, பிளாக் மார்க்கு ஐ மார்க்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்றொன்று பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டில் ஒரு ஐ மார்க் இருக்குமா. இந்த இங்கே சென்சர் போட்டிருக்கு. அது சென்சர் முன்னாடி மார்க் வந்த அப்புறம் இந்த மாதிரி லைட்டு மஞ்சள் லைட்டு வருமா. அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் ஒரு வட்டி மட்டும் அது அந்த மாதிரி சென்ஸ் பண்ணணுமா. அப்போ தான் பேக்கெட்டில் கரெக்டு இந்த மார்க்கில் கட் ஆகுமா. கரெக்டு இந்த மாதிரி கட் ஆகி பேக்கெட்டு கரெக்ட் வருமா. இல்லைன்னா முன்னாடி பின்னாடிக்கு போகும், சென்டர்லாம் கட் ஆகுமா. அது ராங்கு. இந்த மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பேக்கெட்டு முன்னாடி போகுമ്പോൾ அப்புறம் ஒன்றாகுமா. மற்ற பின்னாடி பேக்கெட் நெக்ஸ்ட் பேக்கெட் வருമ്പോൾ அந்த மாதிரி പിന്നെ வருமா. அந்த ஒரு பேப்பரில் ஒரு பேக்கெட்டில் ஒரு வாட்டி தான் அது சென்ஸ் பண்ணோம். அப்போ தான் கரெக்ட் வரணும். என்ன பண்ணோம், இது கோடிங் மிஷினு. கோடிங் போடுறதுக்கு இது கோடிங் போடுற இங்கே இருக்கு. அங்கே தான் இது ஃபிட் பண்ணோமா. ஃபிட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக இது டிஸ்டன்ஸு கேப்பு பேப்பரு மிஷின் டிஸ்டன்ஸு 3 mm இல்லைன்னா 4 mm.
அவ்வளோதான். ஜாஸ்தி கேப்பு ஜாஸ்தி பண்ணக்கூடாது. 3 mm 4 mm மேக்ஸிமம். ஓகே. அப்புறம் இது இந்த மாதிரி வருமா பேப்பர் வந்து ಇಲ್ಲಿ வரும்போது அது பிரிண்ட் ஆகுமா, பிரிண்ட் ஆகி கீழே போகுமா, அவ்வளோதான் பேப்பர் செட்டிங்.